வணக்கம். காய்கறி வகைகளில் ஒன்றான நீலநிற கத்திரிக்காய் அல்லது எக்பிளான்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம். பெரிய மற்றும் அடர்த்தியான ஊதா நிறத்தில் இருக்கும் கத்தரிக்காய்களை நம்மில் பலர் அதிகம் பார்த்து இருப்போம். கத்தரிக்காயில் பச்சை, வெளிர் பச்சை, வெள்ளை மற்றும் ஊதா கலந்த கத்திரி என பல வகைகள் உண்டு. அதில் இந்த நீலநிற கத்தரிக்காயில் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் விளக்கமாக பார்க்கலாம். இது தாவரங்களின் நைட் ஷேட் குடும்பத்தைச் சேர்ந்தது. உலகம் முழுவதும் பல்வேறு உணவுகளில் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் கத்தரிக்காய் பெரும்பாலும் காய்கறியாக கருதப்பட்டாலும் அவை தொழில்நுட்ப ரீதியாக ஒரு பழம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் அவை பூ பூக்கும் தாவர வகையைச் சேர்ந்தது. பின்பு அதில் இருந்து வளர்ந்து விதைகளை பெறுகிறது. ஆனால் இவற்றின் வடிவம், அளவு, நிறம் ஆகியவற்றில் பல வேறுபாடுகள் காணப்படும். வடிவம் மற்றும் அளவு இவை பொதுவாக சிறியதாகவும் பெரியதாகவும், உருண்டை வடிவிலும் மற்றும் நீள்வட்டத்திலிருந்து நீண்டு தடிமனாகவும் மற்றும் மெலிந்தும் காணப்படுகின்றன. நாம் பெரும்பாலும் ஊதா நிற கத்திரிக்காய்களை பார்த்து இருப்போம். ஆனால் இவை வெள்ளை மற்றும் பச்சை நிறத்தில் கூட இருக்கின்றன. சில நேரங்களில் கருப்பு நிறத்தில் கூட கிடைக்கும். நீங்கள் கத்திரிக்காயை இரண்டாக வெட்டும் போது இதன் உள்ளே சிறிது விதையுடன் கூடிய வெள்ளை நிற சதை பகுதியை காணலாம். இது ஒரு நல்ல காய்க்கான அறிகுறிதான். ஒருவேளை பச்சை அல்லது மஞ்சள் நிறத்துடன் கூடிய பழுப்பு நிற விதைகள் சிறிய கொத்துகள் போன்று காணப்பட்டால் அந்த கத்தரிக்காய் எரிந்து விடுங்கள், அது கெட்டு போயிருக்கலாம். இவை பெரும்பாலும் இந்தியா மற்றும் ஆசியாவில் தான் விளைகிறது. இந்தியாவை ஆக்கிரமித்து இருந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் கத்திரிக்காய் என்ற வார்த்தையை உருவாக்கியதாக வரலாற்றாசிரியர்கள் நம்புகின்றனர். கத்திரிக்காய் ஒரு நல்ல சதை பகுதியை கொண்ட காயாகும். அதை நாம் சமைக்கும் போது ஒரு கிருமி நிலைத்தன்மையை பெறுகிறது. நமது உணவில் ஒரு சிறந்த சுவையையும் தருகிறது. இந்த கட்டுரையில் நமது பாரம்பரிய காயான ஊதா நிற கத்தரிக்காயின் ஊட்டச்சத்து நன்மைகள் குறித்து பார்ப்போம். கத்தரிக்காயை பல வகையில் சமைக்கலாம். இதன் உள்ளே மசாலாவை அடைத்து வைத்து சமைப்பது ஒரு முறை. பிசைந்து மசியல் செய்யலாம், நெருப்பில் சுட்டும் சமைக்கலாம் மற்றும் வறுக்கவும் செய்யலாம். பாபா கனுஷ் என்பது கிழக்கு மத்திய தரை கடல் வழி உணவு வகையை சேர்ந்தது. இது தூய்மையான கத்தரிக்காய் மற்றும் எள் விதைகளை கொண்டு தயாரிக்கப்படும் அடர்த்தியான சாஸ் ஆகும். ரத்தவுடல் இந்த உணவை தயாரிக்கும் போது கத்தரிக்காயுடன் தக்காளி, பச்சை குடைமிளகாய், ஸ்குவாஷ் மற்றும் தேவைப்பட்டால் இறைச்சியை கூட சேர்க்கலாம். இது கடாயில் செய்யப்படும் ஒரு வகை திரவ உணவு. இதனை பயன்படுத்தியும் உண்கின்றனர். மேலும் கத்திரிக்காயை கொண்டு சிப்ஸ் மற்றும் பரோட்டா கூட செய்யலாம். ஒரு கப் கத்திரிக்காயில் 35 கலோரிகள் மட்டுமே உள்ளது மற்றும் இதில் அதிக நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து அடங்கியுள்ளது. பெரும்பாலும் மத்திய கிழக்கு மற்றும் இத்தாலிய வகை உணவு வகைகளில் முழு கத்திரிக்காயையும் சமைக்கின்றனர். இதற்கு முக்கிய காரணம் ஆக்சிஜனேற்றங்களில் பெரும்பாலானவை அதன் ஊதா நிற தோலில் மூடப்பட்டு இருப்பதுதான். இவை மிகவும் ஆரோக்கியமானது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆயுர்வேத மருத்துவ முறையில் தூக்கமின்மை மற்றும் பிற தூக்க கோளாறுகளை குணப்படுத்த உணவில் கத்தரிக்காயை சேர்த்து கொள்ள பரிந்துரைக்கின்றனர். நீங்கள் சுட்டோ அல்லது கிரில் செய்தோ கத்தரிக்காயை சாப்பிடும்போது அது உங்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். கெட்ட கொழுப்பை கரைக்க நினைப்பவர்கள் அடிக்கடி உணவில் ஊதா நிற கத்தரிக்காயை சேர்த்துக் கொள்வது அவசியமாகும். பல நூற்றாண்டுகளாக கத்தரிக்காய்கள் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கும் சமநிலையை தொடர்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. ஏனெனில் இதில் அதிக அளவு நார்ச்சத்து மற்றும் குறைந்த அளவு கார்ப் உள்ளது. ஊதா நிற பழங்கள் மற்றும் காய்கறிகளான பீட்ரூட், அறிவு நெல்லிகள், பிளம்ஸ் மற்றும் கத்தரிக்காய் ஆகியவை அந்தோசையன் கொண்டிருக்கின்றன. இந்த அந்தோசையன் தான் அவற்றிற்கு நிறத்தை வழங்குகின்றன. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாகும். கத்தரிக்காய் ஒரு சிறந்த மூலப்பொருளாக சமையலில் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இதனை கொண்டு செய்யப்படும் உணவின் சுவைகளை கத்தரிக்காய் சமநிலை ஆக்குகிறது மற்றும் ருசியை அதிகரிக்கிறது. கத்தரிக்காய்களில் கிட்டத்தட்ட கொழுப்பு அல்லது கொலஸ்ட்ரால் இல்லை என்பதால் உடல் எடையை குறைக்க முயற்சிக்கும் மக்களுக்கு இது ஆரோக்கியமானது. கத்தரிக்காயில் குறிப்பிடத்தக்க அளவு இரும்பு மற்றும் கால்சியம் சத்துக்கள் உள்ளன. அவை எலும்பு ஆரோக்கியத்திற்கும் ஒட்டுமொத்த உடல் வலிமைக்கும் உதவுகின்றன. கத்தரிக்காய் உண்பதால் நமது இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கலாம். இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க தவறாமல் கத்தரிக்காய் உணவில் சேர்த்துக் கொள்ளவும். கத்தரிக்காய் புற்றுநோயை உருவாக்கும் செல்களை எதிர்த்து நமது உடலுக்கு நன்மை அளிக்கிறது. கத்தரிக்காயில் பல வகை வைட்டமின் மற்றும் தாது பொருட்கள் அடங்கியுள்ளன. கத்தரிக்காய்களில்
பைட்டோ நியூட்ரியன்ஸ் எனப்படும் இயற்கை ரசாயனங்கள் நிறைந்துள்ளன. அவை நமது மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக கூறப்படுகின்றன. இந்த ரசாயனம் உடல் முழுவதுக்கும் நன்மை அளிக்கிறது மற்றும் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதன் செயல்பாட்டையும் துரிதப்படுத்துகிறது. கத்தரிக்காயில் லூட்டின் மற்றும் ஜியாக்சாண்டிசன் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. இந்த லூட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட் நமது கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவுகிறது. மேலும் இது வயது தொடர்பான மாகுலர் சிதைவை தடுக்க உதவக்கூடும். இது வயதானவர்களுக்கு பார்வை இழப்புக்கு வழிவகுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.